பரோட்டா செய்யலாமா? 2 கப்பு மைதா எடுத்திருக்கேன். கொஞ்சம் சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு பசிச்சிக்கோங்க. பத்தாட்டி இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு பசிச்சிக்கோங்க. இப்படியே ஒரு 10 நிமிஷம் நல்லா பசிச்சிக்கோங்க. நம்ம சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி சாஃப்டாக பிசைய முடியாது. நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைய தான் பரோட்டா நல்லா சாஃப்டாக கிடைக்கும். நான் மேடையை தொடச்சி வச்சுருக்கேன். அதில் மைதா போட்டு இந்த மாவை எடுத்து வச்சு என்னால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு இழுத்து தேய்ச்சிக்கிட்டேன். நம்ம எந்த அளவுக்கு தேய்க்கிறோமோ அந்த அளவுக்கு பரோட்டா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம நல்லா சரியாக பிசையாக விட்டுட்டோன்னா அந்த பரோட்டா ரொம்ப ஹார்டாக இருக்கும். நம்மளால் சரி இவ்வளோ கஷ்டப்பட்டால் அந்த பரோட்டா நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் கஷ்டப்படாமல் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவு நான் 15 மினிட்ஸ் பிசைஞ்சிக்கிட்டேன். நம்ம இது வரைக்கும் கொஞ்சம் கூட எண்ணெய் விடலை. கொஞ்சமாக எண்ணெய் விட்டு உள்ளுக்குள்ளே மடித்து உருட்டிக்கோங்க. பத்தாட்டி இன்னும் கொஞ்சம் கூட எண்ணெய் ஊற்றிக்கலாம். விட்டு அதை உள்ளுக்குள்ளே மடித்து உருட்டிக்கோங்க. அந்த மாவு உணரக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு பவுலில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு காட்டன் துணி போட்டு மூடிக்கிட்டேன். அதை அப்படியே 2 மணி நேரம் அப்படியே விட்டுட்டேன். எனக்கு இந்த மாவு ஒரு 8 உருண்டை, அதாவது 8 பரோட்டாக்கு வந்துச்சு. அந்த 8 உருண்டையாக உருட்டி கொஞ்சம் அதுவும் உணரக்கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சம் எண்ணெய் விட்டு காட்டன் துணி போட்டு அதையும் 1/2 hour அப்படியே விட்டுட்டேன். 1/2 hour விட்டுட்டு ஒரு தட்டை எடுத்து எனக்கு எந்த அளவுக்கு அதை தின்னாக விரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு விரித்து விட்டுட்டு ஒரு கத்தி எடுத்து பொடி கொடாக போட்டுக்கிட்டேன். பொடியாக கொடாக போட்டுட்டு அந்த பக்கம் கொஞ்சம் இந்த பக்கம் கொஞ்சம் மெதுவாக இப்படி கொண்டு வந்தோன்னா அந்த கோடு கலையாமல் எல்லாம் ஒன்று சேர்ந்து வரும். அப்போ தான் நம்ம பரோட்டாவோட லேயர் தெரியும். அப்புறம் அப்படியே அதை ரவுண்டாக சுற்றி எடுத்துக்கிட்டேன். இப்படியே 8 உருண்டையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்படியே இதையும் 1/2 hour அப்படியே விட்டுட்டேன். மறுபடியும் ஒரு தட்டை எடுத்து இந்த பரோட்டாவை ரொம்ப தேய்க்காமல் லைட்டாக அழுத்தம் கொடுத்து ஒரு பேன் காய வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இந்த பரோட்டாவை போட்டு மாற்றி எடுத்துக்கிட்டேன். இப்படியே 3 பரோட்டா ரெடி ஆனோடனே சூடாக இருக்கும் போதே நம்ம கையை வச்சு நல்லா டக்குன்னு அடிச்சுக்கணும். பார்த்தீங்களா எப்படி லேயர் வந்துருக்கு பார்த்தீங்களா? நான் இன்றைக்கி எம்டி சால்னா பண்ணியிருக்கேன். நம்ம வீடியோவில் அதுவும் இருக்குது. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில்